ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம செய்ய போகிறது ரேஷன் பச்சரிசியில் உப்புமா. அதுக்கு 2 வெங்காயம், 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டம்ளர் பச்சரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டுட்டு பொரிஞ்ச உடனே கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா செவந்து வந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடணும். இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 1 டம்ளர் பச்சரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இந்த பச்சரிசி நம்ம ஊற வச்சதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு 2 வாட்டி கழுவிட்டு நம்ம செய்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் வராது. நிறைய பேர் அந்த ரேஷன் அரிசி ஸ்மெல்லுக்காகவே அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஊற வச்சதுக்கப்புறமாவும் ஒரு 2 வாட்டி கழுவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்துடலாம். அரிசி போட்டதுக்கப்புறமா நல்லா அதை கலந்து கொடுத்துட்டு குக்கரை மூடி போட்டு விசில் விட்டுறலாம். இப்போ குக்கரில் செய்கிறதா இருந்தால் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி விட்டு 3 விசில் விடணும். இதுவே நீங்கள் நார்மலாக வாணலில் செய்கிறதா இருந்தால் 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக விடணும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம். தேங்காய், பச்சை மிளகாய், உடச்சக்கடலை, சின்ன துண்டு இஞ்சி போட்டு அரைச்சி சட்னி தாளிச்சாச்சு. உப்புமா 3 விசில் விட்டு இறக்கியாச்சு. டேஸ்ட்டான அரிசி உப்புமா வித் சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.